ஒரு சில பையன் என்ன நினைப்பாங்கன்னா, பட்னியாக கிடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பட்னியாக கிடப்போம். எனக்கு வந்து எதுவுமே வேணாம். பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா அமைஞ்சா போதும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சிருக்கணும். பொண்ணு நிறைய படிச்சிருக்கணும். எஜுகேட்டடாக இருக்கணும். மாமனார், மாமியார்லாம் கொஞ்சம் ஒரு எஜுகேட்டடாக இருக்கணும். ஆக்சுவலாக அவங்க பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் மாமனார். பேர் சொல்கிற மாமனார் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் பொண்ணு மட்டும் அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் மேடம். சில பேர் என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து நிறைய சம்பளம் வாங்கணும். அதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது. பொண்ணோட எதிர்பார்ப்பு, அதாவது உத்தியோகன்றது ஒரு புருஷ லட்சணம் மேடம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு விதமான கனவுகளோட போகிறாங்க மேடம். அப்படி அதை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு பண்ண முடியாது. ஏன்னா நானே அந்த தப்பாக பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்குறப்ப மெடிக்கல் சைடு தான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட. அப்போ நல்ல நல்ல இடங்கள் வந்ததெல்லாம் நிறைய மிஸ் பண்ணோம். அது காலங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை பற்றி ஃபீல் பண்ண, ஆகா இதை செஞ்சுருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அதுவும் தப்பு கிடையாது மேடம். ஒவ்வொருத்தவங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ நான் ஏன் மெடிக்கல் சைடு வேணும்னு நினச்சா, நம்ம கிளினிக் ரன் பண்ணுறோம், கூட ஒய்ஃப் வந்து அதை அசிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம படித்த படிப்பை டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட எதிர்பார்ப்பு தானே மேடம்.